மெடிடேஷன் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடிவு எடுத்துட்டிங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்ல போகிற பல விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். பல யூடியூப் குருஸ் சொல்கிற மாதிரி மெடிடேஷன் சேனல் நிஜமாவே ஈஸியான ஒன்றா? இதனால் நம்மளால் மோனடைஸ் பண்ண முடியுமா? சப்போஸ் மோனடைஸ் பண்ணாலும் நம்ம டிமோனடைஸ் ஆகாமல் இருக்க முடியுமா? நம்மளால சம்பாதிக்க முடியுமா? இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் தேடி பல சேனல்ஸ் பார்த்தேன், நிறைய ரிசர்ச் பண்ணேன். உண்மையிலே இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய கேதர் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சேனல் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது ஒரு மெடிடேஷன் சேனல் தான். இதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இது எங்களோட ஒரிஜினலான வீடியோ, இந்த மியூசிக் எல்லாமே நாங்கள் தான் போட்டோம், ஸோ இதை யாருமே பண்ணாதீங்க காப்பிரைட் மாதிரி அவங்க சொல்லிப்பாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது, இது ஒரிஜினல் வீடியோ தான். நம்ம யூடியூப் குருஸ்லாம் சொல்கிற மாதிரி வீடியோ வெளியேந்து எடுத்து ஃப்ரீயான இந்த வீடியோக்கெலாம் இருக்கு இல்லையா, அது எடுத்து ஃப்ரீயான அந்த மியூசிக்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டது இல்லைன்றது மூலிமா தெரியுது. ஒன்று அவங்களே போய் அவங்களோட ஃபேஸ் காட்டி அவங்க போடுவாங்க வீடியோஸ். இல்லைன்னு சொன்னா அவங்களே பண்ணியிருப்பாங்க. ஸோ சேனல் மட்டும் காட்டிட்டு நீ இப்படி சொல்கிறதுனால இது உண்மையாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வேறு சேனலையும் நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தோம்னா இது பாசிட்டிவ் சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷன் சேனல் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53 சப்ஸ்கிரைபர்ஸ் 53K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, இவங்களும் அதே போல் தான் ஓன் இதை தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெப்சைட்டை அவங்க அதாவது ஆரம்பித்து பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு லெவலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது நார்மலாக நம்ம யூடியூபர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சனால கஷ்டன்றதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க வியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9 டேஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு ஜஸ்ட் 945 வியூஸ் தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஏதாவது வியூஸ் வந்திருக்கேன் அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஈஸியாக உங்களால் சீக்கிரமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமா இந்த வியூஸ் வச்சுட்டு அப்படின்றது மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ நீங்கள் வாட்ச் ஹார்ஸ் இந்த மாதிரி கிடைச்சாலுமே நீங்கள் இதில் ஒரிஜினல் கண்டென்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இதில் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மானிட்டைஸ் ஆகிட்டா எனக்கு தேவையான வியூஸும் கிடச்சிச்சு, மில்லியன் கணக்கான வியூஸும் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் டிமானிட்டைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி நீ டிமானிட்டைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு விஷயத்தை திருப்ப நம்ம போடும்போது அந்த விஷயத்தை ரீயூஸ் கண்டென்ட் மாதிரி அவங்க யூடியூப் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு நம்ம சேனலை டிமானிட்டைஸ் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை தான் இப்போ மெடிடேஷன் சேனல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ 2023 பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் சேனல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி எடுத்து நீங்கள் பண்ணுறது ஈஸியான ஒரு விஷயம். கமெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதில் போய் பார்த்தோம்னா அதாவது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நான் இந்த மாதிரி மோட்டிவேஷன் சேனல் ஸ்டாக் ஃபுட்டேஜ் அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே நான் எடுத்து போட்டிருக்கேன், ஆனால் என்னை பார்ட்னர் ப்ரோக்ராமில் அக்செப்டே பண்ணல, ஏன்னா அது ரிவ்யூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு மணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் வாட்ச் பவர்ஸ் எல்லாமே இது பண்ணி கடைசியாக இந்த மானிட்டைஸ் ஆகலன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 5 கிளைண்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 7 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் மெடிடேஷன் சேனல் வச்சுருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரே ஒரு சேனல் தான் மானிட்டைஸே ஆயிருக்கு, மீது எல்லாமே பண்ணி டிமானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு புரியுது மானிட்டைஸ் அது மெடிடேஷன் சேனல் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இது இல்லாமல் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் படித்தேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஈவன் மானிட்டைஸ் நீங்கள் ஆனாலுமே மெடிடேஷன் சேனலில் உங்களால் ஒரு ரிலாக்ஸிங் ஒரு வீடியோவில் ஆட்ஸ் உங்களால் ரன் பண்ண முடியாது. நல்லாவே தெரியும். அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்ஸாக நம்மளுக்கு ரெவென்யூவே கொடுக்குது. உங்களால் ரிலாக்ஸ் வீடியோவில் ஆட்ஸ் நம்ம போட முடியாது அப்படின்னா நம்மளால் எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, ஸோ இந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு நிறைய போட்டேன், பட் கடைசியாக பார்த்தோன்னா எனக்கு மானிட்டைஸே ஆகலை. பட் இருந்தாலும் இது எனக்கு மானிட்டைஸ் ஆகுது, மணி எனக்கு தேவைன்றதை விட எனக்கு ரிலாக்ஸிங் சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்சிங்கிறதுனால இன்னமும் நான் வியூஸ் இந்த மாதிரி 20,000 வியூஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நான் இது பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் நான் அதை விடணும்னு எனக்கு தோணலை. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் விட எனக்கு சேனல் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதிலும் தெரியுது கண்டிப்பாக மானிட்டைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், சவுண்ட் எஃபெக்ட் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஓன் சவுண்ட் எஃபெக்ட் நான் பண்ணிட்டு ஃபஸ்ட் வீடியோக்கு 1.5K வந்துச்சு. அதாவது இது மூலிமா எனக்கு மானிட்டைஸ் பண்ணல ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஓன் வாய்ஸில் ஓன் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி போட்டோம்னா பிரச்சனை இல்லை. பட் நம்ம குரு சொல்கிற மாதிரி, அதாவது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் ஸ்டாக் ஃபுட்டேஜ் டவுன்லோட் பண்ணி இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸின்றாங்க இல்லையா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்றது இது மூலிமா நல்லாவே தெரிஞ்சுது.
ஸோ இந்த கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நான் வந்து 8 மந்த்ஸ் வந்து எல்லா ரெக்குவயர்மெண்ட் மானிட்டைஸ் ஆகுது எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் ரீச் பண்ணிட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு டிமானிட்டைஸ் வந்து ஆயிடுச்சு. நான் திரும்ப வந்து ரீட்ரை பண்ணி கன்சிஸ்டன்ட் தான் நான் எல்லா கண்டென்ட்டும் போட்டேன். பட் வந்து எல்லா பண்ணலையுமே எங்களுக்கு வந்து மணி வந்து அதில் வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஒரு வீடியோ வந்து எடுத்து ஒரு யூடியூபர் வந்து போட்டிருக்காரு. ஸோ அது கீழே இத்தனை பேர் நான் வந்து பண்ணியிருக்கேன், அதாவது எந்த அளவுக்கு வந்து இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரிஜினலாக இல்லை யூனிக்காக நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனே கிடையாது, வருஷக்கணக்காக ஆகும். ஏன்னா இந்த நீச், அதான் இந்த கேட்டகரி மெடிடேஷன் மியூசிக் பொறுத்த வரைக்குமே பயங்கரமான ஒரு காம்படிஷன், ஹை காம்படிஷனில் ஏற்கனவே சேனல்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அதேமாரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். வருஷக்கணக்காக 2 வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு வந்து மானிட்டைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக வந்து இந்த மெடிடேஷன் சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான ஒரு விஷயமும் வந்து கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி கேட்டுட்டு நீங்கள் வந்து மெடிடேஷன் சேனல் வந்து தயவு செஞ்சு 2023 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வேறு கேட்டகரி வந்து தயவு செஞ்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. மெடிடேஷன் சேனல் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இல்லை அதை தான் வேணும் அடம் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகிட்டு கடைசியாக டிமானிட்டைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லிட்டு டிமானிட்டைஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணாலும் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சான்ஸ் இருக்குது. சீக்கிரமாகவே பணம் சம்பாதிக்கணும், நான் சீக்கிரமாகவே மானிட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெடிடேஷன் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்றது தான் என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஸோ இதுக்கு மேலே வந்து ஏதாவது டவுட் இருக்குது, ஸ்டாக் ஃபுட்டேஜ் வச்சு இல்லை வந்து டவுன்லோட் பண்ணி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இதில் வேறு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்றதுன்னு சொல்கிறேன்.